ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலையில் எந்திரிச்சு இந்த புதிய நாளை கண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஆண்டவருடைய முகத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டீங்களா? அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவருடைய முதன்மையான காரியத்தை ஆண்டவருக்கு என்று நாம் செய்யணும். சங்கீதம் 65:2 தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று ஆண்டவரை அழைக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, ஆண்டவர் அட்ரஸ் பண்றது பாருங்க எப்படி இருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரே, எவ்வளவு அழகா இருக்குல்ல. நம் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்று பார்த்தோம். ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவர்தான். நம்ம ஜெபம் பண்றோம், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? நம்ம எத்தனையோ முயற்சி ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? ஆண்டவர் ஏன் மறந்தாருன்னு சொல்லி நிறைய கேள்விகள் நமது உள்ளத்துல வருதுல. நிறைய முறை நம்ம உள்ளத்துல அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருகிறது. ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோமே. உபாசம் இருந்து ஜெபம் பண்றேன், ஓடி ஓடி ஜெபம் பண்றேன், ஒளிக்காரர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றேன், ஐயர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்றேன், பாக்குறவங்கிட்ட எல்லாம் சொல்லி ஜெபம் பண்றேன், நானும் எவ்வளவு ஜெபம் பண்றேன், அந்த ஜெபம் கேட்கப்படலையே, ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறது இல்ல? நிறைய சந்தேகங்கள் நமக்கு வருதுல. ஆனா தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. நம்ம ஆண்டவர் அவருக்கு தெரியுங்க எப்போ அதுக்கு பதில் தரணும், எப்பொழுது நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிகிறார். ஆனா ஒரே ஒரு காரியங்க, நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் விதை என்பதை மறந்துடக்கூடாது. நாம் நேரத்தை செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய சமூகத்துல விதைக்கிற விதைகள் என்பதை மறந்துடாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் விளையும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விளையும், நாளைக்கு இல்லைன்னு அடுத்த நாள் விளையும். நிச்சயமாய் அந்த விதைகள் அழிந்து போகிற விதைகள் அல்ல. அது நிலத்துல விதைக்கப்பட்டு விட்டோம், கண்ணீரின் விதைகளை விதைத்து விட்டோம். நம்ம யோசிக்கல, எல்லாம் மாறி போச்சு, எல்லாமே அழிந்து போச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்படி அல்ல, நம்ம விதைத்துட்டோம். விளையச் செய்வது ஆண்டவர், பதில் தரக்கூடிய ஆண்டவர். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறோம். கவலைப்படாதிருங்கள், நம்ம ஜெபம் நம்ம திரும்பி நம்ம அடியில வந்துருச்சோன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. இது இன்று மட்டுமல்ல, எத்தனையோ விசுவாசிகளுக்கு இருந்த போராட்டம் தான். ஆனால் நீதி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லாரும் கண்டுகொண்டாங்க, நாமும் கண்டுகொள்ளுவோம். நம் ஆண்டவரும் ஜெபத்தை கேட்கிறோம். அந்த நம்பிக்கையோடு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய நேரத்தை செலவிடுங்க. அவர்கிட்ட இது எல்லாத்திட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் அவருடைய சமூகத்துல விதைத்துருங்க. நிச்சயமா ஒரு நாள் நமக்கு இந்த விலகி செய்யும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறப்பா, விலகி செய்கிற ஆண்டவர் நீரப்பா. விதைத்து கொண்டே இருக்கிறோம், ஜெபமாகிய விதையை தூவிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிகிறோமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்வீர நம்புகிறோம். பதில் தாங்கப்பா. பதில் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா. இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.